ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த நியூஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் நடந்த ஒரு ரொம்ப கொடூரமான நியூஸ்ன்னு சொல்லலாம். என்னோட மனசை ரொம்பவே பாதித்த ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா, நடு ரோட்டில் ஒரு குழந்தை பார்சலில் சுற்றி தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தை பிறந்து ஒரு நாள் கூட ஆகலை. இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை கண்ணையும் திறக்கல, அந்த குழந்தையோட தொப்புள் குடியை கூட கட் பண்ணல. இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு. லாஸ்ட் வெள்ளிக்கிழமையில் என்ன நடந்தது, இந்த குழந்தை எப்படி நடுரோட்டுக்கு வந்துச்சு, யார் இந்த குழந்தைய நடுரோட்டை தூக்கி போட்டது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாராக வேணா இருக்கட்டும், பசங்க இருக்காங்க அப்படின்னா, பெரியவங்களா இருக்க நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்கன்னா, அந்த ஃபோனில் பசங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட வாயை திறந்து பேசுங்க, அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. பசங்களை அப்படியே விட்டுட்டு காசு பின்னாடி ஒர்க்கு பின்னாடி ஓடுற பேரண்ட்ஸாக இருக்காதீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு கேள்விப்படுறோம் நடந்திருக்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, உங்கள் பசங்களை ஒழுங்காக கவனிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ, நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. கேரளாவில் கொச்சி அப்படின்ற ஒரு ஊரில் பனம்பிலி நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஒரு 8 மணி அளவில் துப்புரவு தொழிலாளர்கள் கிளீன் பண்ணுற ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் நடு ரோட்டில் ஒரு ஒரு பொருளை பார்சல் கவரில் ரேப் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன பொருள், ஏதோ குப்பையாக இருக்கும்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்குறாங்க. அது எடுத்து பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆனது மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க உள்ளாகிறாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த கவருக்குள்ள ஒரு பிறந்த குழந்தைய கண்ணு கூட திறக்கல, இன்னும் தொப்புள் கூட கட் பண்ணல. அந்த குழந்தை செத்து குணமா இருக்கு. அப்படி இருக்க குழந்தைய பார்த்த உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. எப்படி இந்த குழந்தை இந்த இடத்துக்கு வந்திருக்கும், யாரு தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த குழந்தை விழுந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு 21 வீடு கொண்ட ஒரு பிளாட். அந்த பிளாட்ல 3 பிளாட் காலியா இருக்கு. ஒருவேளை இந்த 3 பிளாட்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் பாக்குறாங்க. அந்த மீதி இருக்க 18 வீட்லயும் போயிட்டு இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. பண்ணதுல எல்லாருமே எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி போகுது, இதுக்கு ஒரு க்ளூவே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அவங்க நோட் பண்ணுறாங்க. இந்த குழந்தை விழுந்ததுலேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. கரெக்டாக அந்த கேமராவை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் அந்த கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த பிளாட்ல இருந்து தான் இந்த குழந்தைய தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த பிளாட்ல இருந்து தான் குழந்தை வீசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணவும், சரி இப்போ அந்த பிளாட்ல இருந்தா தூக்கி வீசிருக்காங்க. ஆனா யாரு வீசினது, ஒரு ப்ரூஃப் இல்லாம எப்படி போய் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிறைய வழியில யோசிக்கிறாங்க, எப்படி ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் கரெக்டா அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்னன்னா, அந்த குழந்தைய ரேப் பண்ண அந்த கவர் இருக்குல்ல, அது ஒரு அமேசான் ஆர்டர் பண்ண ஒரு கவர். அந்த கவர்ல அட்ரஸும் இருக்கு, QR கோடும் இருக்கு. அந்த அட்ரஸ் இந்த குழந்தையோட ரத்தத்தினால ரொம்பவுமே நனைஞ்சு ஈரமாகி அது அழிஞ்சு போயிருக்கு. பட் அந்த QR கோட் நல்லா இருக்கவும் அந்த QR கோடை ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணதுல அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீட்டோட அட்ரஸ் கிளீனா வருது. அந்த வீட்டோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாட் நம்பர் 5C1 அப்படின்னு கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு 23 வயசு பொண்ணு. ஸோ ஒருவேளை இந்த 23 வயசு பொண்ணு இந்த குழந்தைய பெற்று தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல.
பட் அந்த பொண்ணு உடனே ரூம் உள்ள போயிட்டு ரூமை மூடிக்கிட்டு பயத்திலேயே இருக்கா. வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயும் போகிறாங்க. போயிட்டு அந்த பொண்ணோட பாத்ரூமை பார்த்தா பாத்ரூம் ஃபுல்லாக ரத்தம். ஸோ போலீஸ்க்கு தெரிய வருது இந்த பொண்ணு தான் இந்த குழந்தைய பிறந்திருக்கு, இந்த பொண்ணுக்கு தான். ஸோ இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த குழந்தைய இந்த பொண்ணு மட்டும்தான் தூக்கி போட்டிருப்பாளா, இல்லை இதுக்கு அவங்க அப்பா அம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்களா அப்படின்னு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்ன பதிலில் போலீஸ்ல இருந்து பிரஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனதும் சரி, குழந்தை பெற்றதும் சரி, இந்த குழந்தைய தூக்கி போட்டதும் சரி, இந்த பொண்ணை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எப்படி ஒரு குழந்தை வயிற்றுல, ஒரு பொண்ணு வயிற்றுல உருவாகி அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்று இது தூக்கி பெத்துக்கிற வரைக்குமே அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் யோசிக்கவும், அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான் வந்து லூஸான ட்ரெஸ் தான் போடுவேன், அதனால நான் யாருக்கும் தெரியாம காமிச்சிக்கிறேன், அப்படி காமிச்சு மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த பொண்ணோட டெய்லி பண்ற ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்டு விட்டு எழுந்து சேர்ல உட்காந்து ஒர்க் பண்றது, திரும்ப போய் பெட்ல படுத்துக்கிறது, பெட்டு சேர்னு இப்படியே இருந்திருக்கு. இது வந்து எப்படி தெரிய வருதுன்னா, அந்த வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரியை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அந்த வேலைக்காரி இதை சொல்லியிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரெக்னன்சி மறைச்சது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நிறைய பேருக்கு தெரிய வரும், தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நிறைய அம்மாங்க பொண்ணுங்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, பிரெக்னன்சியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து அந்த பம்ப் வந்து உருவாகுது. சில பேருக்கு வயிறு வந்து உள்ளவே இருக்கா மாதிரி இருக்கும், சில பேருக்கு மட்டும்தான் வயிறு உள்ள வரும். சில பேர்ல இந்த பொண்ணு ஒருத்தியா இருந்திருக்கா, அதனால அவங்களுக்கு மறைக்கிறது ஈஸியா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆகும்போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனை மாசமா மறைச்சிட்டா. ஒரு டைம்ல பிரெக்னன்சி பெயின் வரவும் அவளோட பிரெக்னன்சியை பாத்ரூம்ல போயிட்டு அந்த குழந்தைய பெத்துட்டு, அந்த குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அம்மா வந்து கதவு தட்டியிருக்காங்க. கதவு தட்டவும் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு துணியை எடுத்து வாயில போட்டு நல்லா அடைச்சிருக்கா. அந்த குழந்தைக்கு பாத்துக்கோங்க, வாயில போட்டு பிறந்த குழந்தை வாயில துணியை போட்டு அடைக்கிறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு வந்திருக்கும்னு தெரியல. பட் இந்த பொண்ணு பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா எங்க வந்து பாத்திர போறாங்களோன்னு உடனே பக்கத்துல இருந்த ஒரு பார்சல் கவரை எடுத்து ரேப் பண்ணி அப்படியே அவங்க ஜன்னல்ல இருந்து தூக்கி போடுறது, இதெல்லாம் கேட்கும் போதே மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு தான் போலீஸ் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, மேபி இந்த பொண்ணு யாராலையாச்சும் ரேப் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டுட்டு இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த பொண்ணு யார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரை பத்தியுமே வாய் திறந்து பேசவும் இல்லை. அதனால கோர்ட்ல எடுத்துன்னு போய் இந்த பொண்ணை ஆஜர் பண்ணும்போது என்ன முடிவு பண்றாங்கன்னா, மொத்த பழியுமே இந்த பொண்ணு மேலதான் வந்து, இந்த பொண்ணு இந்த குழந்தைய கொன்னு தூக்கி போட்டாலா இல்ல தூக்கி போட்டதுனால இந்த குழந்தை இறந்துச்சா அப்படின்றது அந்த குழந்தை ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா அந்த குழந்தையோட டெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வரும். அது தெரிய வந்ததுன்னா மேபி இந்த பொண்ணு மேல மர்டர் கேஸ் கூட வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த குழந்தை எப்படிதான் உருவாச்சு அந்த பொண்ணு சொல்லல. சரி, இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ணும்போது தான் இந்த பொண்ணோட போன்ல இன்ஸ்டாகிராம் ஐடியில போயிட்டு பாக்குறாங்க யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணா அப்படின்னு. அப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆயிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு. அப்பதான் அந்த பையன் ரிப்ளை பண்ணியிருக்கான், என்னன்னா அபார்ஷன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரிப்ளை பண்ணியிருக்கான். ஆனா இந்த பொண்ணோட ஒரு கெட்ட நேரம் என்னன்னா, கெட்ட நேரம் தான் சொல்லணும், என்னன்னா 2 மாசம் ஆயிடுச்சு, பிரெக்னன்சி உருவாகி 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணால அந்த பிரெக்னன்சியை கலைக்கவும் முடியல. ஸோ அந்த கலைக்க முடியாத ஒரு காரணத்தினாலதான் அந்த பிரெக்னன்சியை மறைச்சி குழந்தை பெற்று இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நின்று இருக்கு. ஸோ அந்த பையன் யாரு, எங்க இருக்கான் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பையனை கண்டுபிடிக்கல. இந்த பொண்ணுக்கு இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சைல்டு பர்த் கொடுத்ததுனால இந்த பொண்ணு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு தான் போக போறான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த நியூஸை ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம
நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நம்ம வளர்ப்புல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. பட் நம்ம நல்ல பசங்களாவே வளர்த்தாலும் இந்த சொசைட்டியே இருக்குல்ல, பசங்க போயிட்டு வளர்ற சொசைட்டி, கத்துக்கிற சொசைட்டி இருக்குல்ல, அவங்க இந்த குழந்தைங்களை ஒழுங்கா வளர விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த சொசைட்டி நல்ல சொசைட்டியா இருக்கிறது கிடையாது. அதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, யார் கூட பேசுறாங்க, என்னென்ன ஆப் யூஸ் பண்றாங்க, அந்த ஆப்ல என்னென்ன மெசேஜ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கள நல்ல வழியில நடத்துறதுன்றது ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு கடமை. இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நான் பண்ணதுனால யாருக்கோ ஏதோ ஒரு மூலையில யாருக்கோ ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.